ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பு எண்கள் பாடத்தில் வரக்கூடிய பயிற்சி 1.1 7வது கணக்கு பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட விகிதமுறு எண்களுக்கு இடையில் ஏதேனும் 5 விகிதமுறு எண்களை பட்டியலிடுக அப்படின்னு சொல்லிட்டு 4 கணக்கில் கொடுத்துருக்காங்க. அதில் முதல்ல -2 மற்றும் 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது -2க்கும் 0க்கும் இடையில இருக்கக்கூடிய விகிதமுறு எண்கள் 5 எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு அதாவது பொதுவான எண் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன செய்யணும், பகுதியில் ஏதாவது ஒரு எண் தேவை. அப்போ நம்ம பகுதியில் 1 இருக்கதா வச்சுக்கலாம். அவங்க கொடுக்கல, எதுவுமே கொடுக்காதனால நம்ம 1 இருக்கதா வச்சுக்கிறோம். வச்சுட்டு இதுக்கு நம்ம மிச்சம் எடுத்தாலும் 1 தான் ஆகும். இப்போ நம்ம என்ன செய்யணும், பகுதியில் பொதுவான எண் ஏதாவது கொண்டு வரணும். அதனால் நம்ம -2/1 10 நம்ம பெருக்கிறோம். பகுதியை தொகுதியை 10 பெருக்கும்போது 1 10 10 2 10 20 -20. அடுத்ததாக 0/1, அதாவது இதையும் நம்ம பகுதியை தொகுதியை 10 பெருக்கலாம். பெருக்கும்போது 1 10 10 0 10 0 தான் வரும். அப்போ இந்த இடத்துல -2 நேராக -20/10 இருக்குது. இந்த இடத்துல -20/10. இதுக்கு 0த்தில் என்ன இருக்குது, 0/10. அப்போ இந்த 0க்கும் -2க்கு இடையில் நம்ம என்ன குறிப்பிட்டிருக்கோம், 0/10 இருக்குது. இப்போ இதுக்கு இடையில் நம்ம எத்தனை விகிதமுறு எண்கள் வேணாலும் எழுதலாம். அதாவது 0லேருந்து 20 வரைக்கும். அதாவது மைனஸில் போகிறதுனால இந்த இடத்துல -1/10 -1/10 -2/10 -3/10 அடுத்ததாக -4/10 -5/10 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ நமக்கு 5 எண் மட்டும் தான் எழுத சொல்லியிருக்காங்க. அதை நம்ம எடுத்து எழுதலாம். -6/10 -5/10 -4/10 -3/10 அடுத்ததாக -2/10. அடுத்ததாக இரண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா -1/2 மற்றும் 3/5. இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய 5 விகிதமுறு எண்களை எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இதை 2க்கு எண்ணுக்கும் மீச்சியமாக எடுக்கலாம். ஏன்னா பகுதியில் எண்கள் இருக்கிறதுனால -1/2க்கும் -3/5க்கும் அதாவது 3/5க்கும் மீச்சியமாக இருக்கும். இப்போ 2க்கும் 5க்கு எடுக்கும்போது இரண்டாவது பண்ணலாம். முதல்ல எடுப்போம், அடுத்து 5. அப்போ 2 10 10 தான் இதுக்கு பொதுவான எண்ணாக இருக்குது. இந்த -1/2 நம்ம எந்த எண்ணுனால பெருக்குனா பகுதியில் 10ன்ற விட கிடைக்குமோ அதை தொகுதினாலேயும் நம்ம பெருக்குவோம். அப்போ 2 10 1 5 -5. அடுத்ததாக 3/5க்கு நமக்கு இரண்டாவது பண்ணால் பெருக்கும் போதே 10 கிடச்சிடும். இப்போ 2 6. இப்போ -5க்கும் 5/10க்கும் 6/10க்கும் இடையில் இருக்கக்கூடிய விகிதமுறு எண்கள் எழுதணும். அதாவது இந்த இடத்துல -5/10 இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்கே -6 அதாவது விகிதமுறு 6/10 இருக்குது சொல்லி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு இடையில எந்த எண்கள் எழுதலாம் அப்படின்னா -4/10 எழுதலாம். அடுத்து -3/10 எழுதுவோம். அடுத்ததாக -2/10 -1/10 வரும். அடுத்ததாக 0/10 வரும். அடுத்து 1 மிகை முன்கல்ல 1/10 2/10 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். 3/10 இங்கே 4/10 5/10 அதுக்கப்புறமா 6/10. இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய 5 விகிதமுறு எண்கள் நம்ம எடுத்து எழுதும்போது 4/10 -3/10 -2/10 அந்த பக்கம் அதாவது மிகை முன்கல்ல 2/10 எழுதலாம். அடுத்ததாக 4/10 கூட எழுதிக்கலாம். மூன்றாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/4 மற்றும் 7/20 கொடுத்துருக்காங்க. இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய 5 விகிதமுறு எண்கள் எழுதணும். இப்போ தீர்வு எழுதுவோம். தீர்வு எழுதுறதுக்கு 1/4யும் 7/20 இதில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய எண்களை மீச்சியமாக எடுக்கலாம். 4 20. 4வது வாய்ப்பாட்டில் முதல் அதாவது இரண்டாவது வாய்ப்பாட்டில் முதல்ல எழுதுவோம். 2 4 2 20. அடுத்து இரண்டாவது வாய்ப்பாட்டில் எடுக்கும்போது 1 2 2 10. திரும்ப 5வது வாய்ப்பாட்டில் எடுக்கும்போது அதாவது மீச்சியமாக என்ன வரும்னா 2 4 4 5 20. 20 இதுக்கான மீச்சியமாக. இப்போ நம்ம போட்டு பார்க்கலாம். 1/4 எந்த எண்ணால் பெருக்கும்போது நமக்கு 20 கிடைக்கும் அப்படின்னா 5வது வாய்ப்பாட்டில் பெருக்குனா 20 கிடைக்கும். அப்போ 1 5. அடுத்ததாக 7/20க்கு 1 பெருக்குனா தான் நமக்கு பகுதியில் இருந்து 20 கிடைக்கும். அப்போ 7 7. இது 7/20 தான் இருக்குது. இப்போ நம்ம எண்கோட்டில் குறிப்பிடும்போது 5/20 இந்த இடத்துல 5/20க்கும் இங்கே 7/20 இருக்குது.
இப்போ நமக்கு 5க்கும் 7க்கும் இடையில ஒரே ஒரு எண்ணாக கிடைக்கும். அதாவது 6/20 அப்படின்ற ஒரே ஒரு எண்ணால் கிடைக்கும். அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த 5/20 இன்னொரு ஒரு பொதுக்காரனால நம்ம பெருக்கலாம். அதாவது 5வது வாய்ப்பாட்டில் கூட பெருக்கலாம். பெருக்கும்போது 20 5 100, 5 25. அடுத்ததாக 7/20 அதே போல் பெருக்குவோம். 20 5 100, 7 5 35. இப்போ நமக்கு 25/100க்கும் 35. இப்போ நம்ம எந்த விகிதமுறை எண்கள் வேணாலும் எழுதிக்கலாம். 25/100க்கும் 35/100க்கும் இடையில, அதாவது 26/100, அடுத்ததா 27/100, அடுத்ததா 28/100, அடுத்து 31/100, அடுத்ததா 32/100. இந்த 5 விகிதமுறை எண்கள் கூட எழுதிக்கலாம். 4வது என்ன கொடுத்துருக்காங்கன்னா -6/4 மற்றும் -23/10 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தீர்வு எழுதுவோம். அதாவது 5 விகிதமுறை எண்கள் எழுதணும். இப்போ -6/4 இருக்குது. இது வந்து நமக்கு திட்ட வடிவத்தில் எழுதணும் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு பகா எண் இருக்கணும். பகுதியிலேயே தொகுதியிலேயே ஒரு பகா எண் இருக்கும். அப்போ நம்ம இதை அடித்து சுருக்கலாம். 2 4, இங்கே 3, -3/2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம். அப்போ நம்ம எதுக்கு 2க்கு இடையில பார்க்க போகிறோம், -3/2க்கும் -23/10க்கும் இடையில நம்ம விகிதமுறை எண்கள் எழுதணும். அப்போ 2க்கும் 10க்கும் நம்ம மீச்சிமா எடுக்கணும். 2க்கு 10க்கு எடுக்கும்போது 2வது வாய்ப்பாட்டில் பெருக்கலாம். 2 10 வரும். இங்கே 5வது வாய்ப்பாட்டில் பெருக்கும்போது வரும். அப்போ 2 10, 10 தான் நமக்கு மீச்சிமா. இப்போ -3/2 பகுதியில் எந்த எண்ணினால் பெருக்கினா நமக்கு 10ன்ற விடை கிடைக்குமோ அதை தொகுதியிலே பெருக்கும். 2 10, இங்கே தொகுதியிலே பெருக்கும்போது 3 15, -15. அடுத்ததான் -23/10. இதையும் நம்ம 1வது வாய்ப்பாட்டில் பெருக்கும்போது நமக்கு 10 கிடைக்கும். இங்கே 1 பெருக்கும்போது -23/10. -15/10க்கும் -23/10க்கும் இடையில 5 விகிதமுறை எண்கள் நம்ம எழுதலாம். -23க்கு அப்புறம் கீழே இருக்கக்கூடியது 22/10. அடுத்ததா -21/10, -20/10, -19/10, அடுத்ததா -18/10, -17/10. இந்த மாதிரி எழுதலாம். அடுத்ததா 8வது கணக்கு பார்க்கலாம். சராசரிகள் முறையை பயன்படுத்தி 14/5 மற்றும் 16/3 ஆகியவற்றுக்கு இடையே இரு விகிதமுறை எண்களை எழுதவும் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சராசரி கண்டுபிடிக்கணும்னால என்ன செய்வோம், 2 எண்களை கொடுத்து அதுக்கு சராசரி கண்டுபிடிக்கணும்னா 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுப்போம். அந்த முறையில் தான் நம்ம பண்ண போகிறோம். தீர்வு எழுதுவோம். இப்போ 14/5க்கும் 16/3க்கும் இடையே நம்ம சராசரி விகிதமுறை எண் கண்டுபிடிக்கணும். சராசரி கண்டுபிடிச்சிட்டு அது மூலமாக நம்ம விகிதமுறை எண்கள் கொண்டு வரணும். இப்போ நம்ம என்ன செய்யணும், 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். அதுக்கு 1/2 எழுதிக்கிறோம். ஏன்னா இது வந்து பின்னமாக இருக்கிறதுனால 2ஐயும் கூட்டுறது மாதிரி நம்ம கூட்டல் குறி போட்டு எழுதிக்கணும். இந்த மாதிரி எழுதிக்கிறோம். இப்போ இந்த 1/2 நம்ம அப்படியே எழுதிக்கிட்டே வரலாம். எழுதிட்டு இந்த 2க்கு என்ன செய்யணும், நம்ம பகுதி வந்து வித்தியாசமாக இருக்கிறதுனால வேறுபாடாக இருக்கிறதுனால நம்ம மீச்சிமா கண்டுபிடிக்கணும். மீச்சிமா கண்டுபிடிக்கிறதுக்கு 2மே வந்து பகா எண்ணாக இருக்கிறதுனால 2ஐயும் நம்ம நேரடியாக பெருக்கிக்கலாம். 5 3 15 இதுக்கான பொது எண் மீச்சிமாவாக இருக்கலாம். அப்போ நம்ம என்ன செய்யணும், 14/5 எழுதிட்டு இந்த 5 எந்த எண்ணால் பெருக்கினாலும் நமக்கு 15ங்கிற விடை வரும்னா 3 பெருக்கணும். அப்போ நம்ம தொகுதியிலேயே அந்த 3 பெருக்கணும். இந்த இடையிலேருந்து ப்ளஸ் போட்டுக்கலாம். 16/3 எழுதிக்குவோம். எழுதிட்டு இந்த 3 வந்து எந்த எண்ணினால் பெருக்கினா நமக்கு 15 கிடைக்கணும், 5 பெருக்கணும். 5 நம்ம பெருக்க மாதிரி எழுதிக்கிறோம். அடுத்ததா 1/2 எழுதிக்கலாம். எழுதிக்கிட்டு 5 என்னது 15 வரும். 15 இங்கே 14 3 நாங்கள் 12 30 42 வரும். கூட்டல் போட்டுக்குருவோம். இங்கே 16 5 பெருக்குவோம். பெருக்கும்போது 5 16 80/15 வரும். இப்போ நம்ம பகுதி 2 சமமாக இருக்கிறது நம்ம கூட்டுவோம். இந்த 2 பின்னத்தை நம்ம கூட்டும்போது 42ஐயும் 80ஐயும் கூட்டும் போது நமக்கு 122 கிடைக்கும். 122/15. இப்போ இந்த 2க்கும் 122 அடிக்கலாம். அடிக்கும்போது 61 வரும். அப்போ 61/15. இப்போ இதுக்கு இடையில, அதாவது 14/5க்கும் 16/3க்கும் இடையில நம்ம ஒரு விகிதமுறை எண் கண்டுபிடிச்சிருக்கோம். என்னன்னா 61/15. அதாவது அவங்க கொடுத்துருக்கிறது 14/5
அதுக்கப்புறம் 61/15, அடுத்ததாக 16/3 அவங்க கொடுத்தது. இப்போ இடையில வந்து நம்ம ஒரு விகிதமுறு எண் கண்டுபிடிச்சாச்சு, 2 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ நம்ம இரண்டையும் திரும்ப ஒரு தடவை போடுவோம். போடும்போது 1/2, அதாவது 2ஐ கூட்டி 2ஆல் வகுக்கிறதுக்காக இந்த 1/2 போடுறோம். 14/5 போட்டுட்டு கூட்டல் போட்டுக்குருவோம். 61/15 போட்டுருவோம். இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம மீச்சமாக எடுத்து பார்த்தோம்னாலும் நமக்கு 15 தான் வரும். அதாவது 5, 15, 5ஆவது வாய்ப்பாடில் எடுக்கும்போது 1, 5, 3, 15, 3ஆவது வாய்ப்பாடில் எடுப்போம் 1. அப்போ 5, 15. இப்போ 1/2 போட்டுட்டு இந்த 14 அப்படியே எழுதிக்கலாம். 5 அப்படியே 14/5 எழுதிட்டு எந்த எண்ணால் பெருக்குனா நமக்கு 15 வரும்? 3 நாள் பெருக்கும்போது 15 வரும். அந்த எண்ணுக்கு எழுதிக்கலாம். ப்ளஸ் 61/15 எழுதிக்கலாம். நமக்கு 1 நாள் பெருக்கும்போது தான் வந்து 15 கிடைக்கும். அதை எழுதலாம், எழுதாமல் கூட இருக்கலாம். அடுத்ததாக 1/2 எழுதிக்குவோம். 14 பெருக்கும்போது நமக்கு 42 கிடைக்கும். 14 3 42, 5 15. கூட்டல் போட்டுட்டு அந்த 61/15 அப்படி எழுதிக்கலாம். இப்போ நம்ம பகுதி 2 சமமாக இருக்கிறதுனால இப்போ நம்ம கூட்டுவோம். 1/2 அப்படி எழுதுவோம். எழுதிட்டு இந்த 42 61 கூட்டும்போது நமக்கு 103/15 கிடைக்கும். இப்போ நம்ம இந்த இரண்டையும் 103 அடித்தோம்னா நமக்கு தசம எண்ணில் விடை கிடைக்கும். அதனால் நேரடியாக நம்ம பிரிக்கலாம். ஒரு 103 103, இங்கே 2 15 30. அப்போ இன்னொரு நம்ம விகித முறை எண் கண்டுபிடிச்சாச்சு. அதாவது அவங்க கொடுத்துருந்த கொஸ்டினில் 14/5, அடுத்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 16/3 கொடுத்துருந்தாங்க. இதுக்கு இடையில நம்ம 2 விகித முறை எண் கண்டுபிடிச்சிருக்கோம். 61/15, அதுக்கப்புறம் 103/30 கண்டுபிடிச்சாச்சு. இதான் வந்து இதுக்கான விடை. அடுத்ததாக 9வது கணக்கு பார்க்கலாம். பின்வரும் விகிதமுறு எண் சோடிகளை ஒப்பிடுக அப்படின்னு சொல்லிட்டு 3 கணக்குகள் கொடுத்துருக்காங்க. அதில் முதல் கணக்கு எழுதுவோம். -11/5 -21/8. இது ரெண்டையும் நம்ம ஒப்பிட்டு எது பெரிய எண் எது சிறிய எண் சொல்லி நம்ம எழுதணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம பகுதியில் இருக்க எண்களை மீச்சமாக எடுக்கலாம். மீச்சமாக எடுக்கும்போது 5க்கு 8க்கு மீச்சமாக எடுக்கலாம். 5ஆவது வாய்ப்பாடில் எடுக்கும்போது 1, 5, 5, இந்த 8 அப்படியே இருக்கும். அடுத்து 2ஆவது வாய்ப்பாடில் எடுக்கலாம். 4, 2, 8. இன்னொரு தடவை 2ஆவது வாய்ப்பாடில் எடுக்கும்போது 2, 4. இன்னொரு தடவை 2 போடும்போது நமக்கு வரும். அப்போ 2, 10, 10, 2, 20, 22, 40. 40 வந்து இதுக்கு பொதுவான மீச்சியம். இப்போ நம்ம என்ன செய்வோம்? 11/5க்கு எந்த எண்ணினால் நமக்கு பெருக்கினா 40 கிடைக்குமோ அந்த எண்ணினால் நம்ம பெருக்கணும். 8 பெருக்கணும். 8 பெருக்குவோம். அடுத்ததாக 8 40, 11 88. அடுத்ததாக -21/8க்கு நம்ம 1ஆவது வாய்ப்பாடினால் பெருக்கும்போது தான் 5ஆவது வாய்ப்பாடினால் பெருக்கும்போது நமக்கு 40 கிடைக்கும். என்னச்சு 40, 21 5 105, அதாவது -105. இப்போ நமக்கு ஒப்பிட்டு பார்க்கலாம். 88/40க்கும் அடுத்ததாக -105/40க்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது, அதாவது மைனஸில் இருக்கக்கூடிய அதாவது குறை முழுக்களில் வந்து நம்ம மிகச்சிறிய எண் தான் வந்து பெரியதாக இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? -88/40 இந்த பக்கம் இப்படி போட்டுக்கணும். பெரிய எண்ணை குறிப்பிட்டு போட்டுட்டு இந்த மாதிரி எழுதுவோம். இதோட நிறுத்திடாமல் அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த விடையும் எழுதணும். இந்த -88/40 எதுக்காக கண்டுபிடிச்சோம் அப்படின்னா -11/5, அடுத்த -21/8. இதுதான் வந்து இதுக்கான விடை. இப்போ 2வது கணக்கு பார்ப்போம். 3/-4 -1/2 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை மட்டும் நம்ம திட்ட வடிவத்தில் மாற்றணும். ஏன்னா பகுதியில் கூரை முழுக்கள் இருக்குது. இப்போ 3/-4 பகுதியிலையும் தொகுதியிலையும் நம்ம -1னால நம்ம பெருக்கிக்கலாம். பெருக்கும்போது -3/4 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இது ரெண்டுக்கு தான் நம்ம பொது காரணி அதாவது ஒப்பிட போகிறோம். -3/4 -1/2க்கு நம்ம ஒப்பிடுவோம். ஒப்பிடும்போது பகுதியில் வந்து 4 2 இருக்குது. இது வந்து பகா எண்ணம் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம்? இதை வந்து 2 பெருக்குனா 2 4ன்னு வரும். இப்போ நம்ம இதை அப்படியே வச்சுக்குவோம். 3/4 வச்சுட்டு இந்த -1/2க்கு மட்டும் பகுதியிலையும் தொகுதியிலையும் 2 பெருக்கலாம். பெருக்கும்போது -2/4 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது -3/4 -1/2க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா -2/4ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ பகுதியை வந்து சமமாக்கியாச்சு. இப்போ நமக்கு தெரியும்
குறை முழுக்களில் மிகச்சிறிய எண் தான் வந்து பெரியது. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? -3/4 இந்த மாதிரி போட்டு எழுதலாம். அப்போ அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின் படி எழுதணும் அப்படின்னா இது வந்து முதல்ல அவங்க திட்ட வடிவத்தில் கொடுக்கல. -4ன்னு கொடுத்துருந்தாங்க, இன்னொன்று -1/2 கொடுத்துருந்தாங்க. அடுத்ததா மூன்றாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மூன்றாவது கணக்கு 2/3 அடுத்து 4/5. இதை நம்ம பார்க்கும்போது திட்ட வடிவத்தில் தான் இருக்குது. இது பார்க்கும்போது ரெண்டுமே வந்து பகா எண்ணாக இருக்குது. அதாவது பகுதியில் இருக்கக்கூடிய எண்கள் ரெண்டும் பகா எண்ணாக இருக்குது. இப்போ இது ரெண்டையும் நம்ம பெருக்கிக்கலாம். 15 இதுக்கான மீச்சியம். இப்போ 2/3க்கு நம்ம எந்த எண்ணால் பெருக்கினா 15 வரும்? 15 பகுதியிலையும் தொகுதியிலையும் நம்ம பெருக்குவோம். பெருக்கும்போது 10/15 வரும். அடுத்ததாக 4/5க்கு நம்ம 3ஆம் வாய்ப்பானால் பெருக்கலாம் 15 வர்றதுக்காக. அப்போ 5×3 15, 4×3 12. இப்போ 10/15, அடுத்ததாக 12/15. இப்போ நமக்கு பகுதிகள் சமமாயிருச்சு. இது வந்து மிகை முழுக்களாக இருக்கிறதுனால நமக்கு இதுதான் வந்து பெரிய எண். அப்போ நம்ம என்ன எழுதுவோம்? 10/15க்கு 2/3 கொடுத்துருந்தது. அடுத்ததாக 12/15 எதுலேருந்து எடுத்தோம்னா 4/5க்கு. அப்போ இதுதான் வந்து பெரிய எண். அடுத்ததாக 10வது கணக்கு பார்க்கலாம். பின்வரும் விகிதமுறு எண்களை ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசையில் எழுதுகன்னு சொல்லி 2 கணக்குகள் கொடுத்துருக்காங்க. அதில் முதல் கணக்கு -5/12, -11/8, -15/24, -7/-9, 12/36 இருக்குது. இதில் வந்து இந்த விகிதமுறு எண் மட்டும் பகுதியில் வந்து குறைமுழுக்களாக இருக்குது. இதை நம்ம திட்ட வடிவத்தில் மாற்றணும். திட்ட வடிவத்தில் மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம பகுதியிலையும் தொகுதியிலையும் -1 நம்ம பெருக்கணும். அதை பெருக்கிக்கலாம். பெருக்கும்போது இது ரெண்டும் ப்ளஸ்ஸாக மாறிடும். மைனஸ். அப்போ ஒரு 7 இங்கேயும் 9. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 7/9. இதுக்கு பதிலாக நம்ம இதை போடுவோம். இப்போ நம்ம திட்ட வடிவத்தில் எழுதி வச்சுக்கணும். அவங்க கொடுத்த கொஸ்டின் அப்படி எழுதணும். எழுதிட்டு -15/29 24. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க அந்த -7/-9க்கு மட்டும் நம்ம திட்ட வடிவத்தில் மாற்றிருக்கக்கூடிய இந்த எண்ணை எழுதி வச்சுக்கலாம். எழுதி வச்சுட்டு நம்ம பகுதியில் இருக்கிற எண்களை எல்லாத்தையும் நம்ம சமமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக மீச்சிமா எடுக்கும். மீச்சிமா 12, 8, 24, 9, 36. 2ஆவது பல்லடை இருக்கலாம். 6×2 12, 4×2 8, 12×2 24. இந்த 9 அப்படியே இருக்கும். அடுத்ததாக 18×2 36. திரும்ப 2ஆவது பல்லால் போடலாம். 2 6, 2 4, 6×2 12. இந்த 9 அப்படி போட்டுக்கலாம். இது 9×2 18. இப்போ நம்ம 3ஆவது பல்லால் போடலாம். 1 3 3, இந்த 2 அப்படியே இருக்கும். இங்கே 2 3 6, 3 9, இங்கே 3 3 9. இப்போ 2ஆவது பல்லால் போடலாம். அந்த 1 அப்படியே இருக்கலாம். 1 2, இங்கே 1 2, இந்த 3 அப்படியே இருக்கும். இப்போ நம்ம திரும்பவும் 3ஆவது பல்லால் போட்டு பார்க்கலாம். 1 1 1, இங்கே 1 3 3, 1 3 3. இப்போ நமக்கு மீச்சிமா என்ன வருதுன்னு பார்ப்போம். 2 4, 4 12, 12 2 24, 24 3, 24ஐயும் 3ஐயும் பெருக்கும்போது நமக்கு 72 கிடைக்கும். 72 தான் நம்ம மீச்சிமா, நம்ம கண்டுபிடிச்சிருக்க மீச்சிமா. மீச்சிமா 72. இப்போ பகுதியில் வந்து நமக்கு 72 வரக்கூடிய எண்கள்னால நம்ம பெருக்கணும். இப்போ -5/12. இதை எந்த எண்ணால் பகுதியில் பெருக்கினா நமக்கு 72ன்னு கிடைக்கும்னா 6ஆவது பல்லால் பெருக்கலாம். 6ஆவது பல்லால் பெருக்கும்போது நமக்கு 12 6 72. அப்போ தொகுதியிலேயே நம்ம 6 4 பெருக்கும்போது 5030 -30. அடுத்ததாக -11/8. இதுக்கு நம்ம 9ஆவது பல்லால் பெருக்கும்போது 8 9 72. இங்கே 9 4 பெருக்கும்போது -99 வரும். அடுத்ததாக -15/24. இதுக்கு நம்ம 3ஆவது பல்லால் பெருக்குவோம். பெருக்கும்போது பகுதியில் நமக்கு 72 கிடைக்கும். 24 3 72. இந்த தொகுதியிலே 3ஆவது பல்லால் பெருக்கும்போது -45. அடுத்ததாக 7/9. இதை நம்ம 8ஆவது பல்லால் பெருக்குவோம். பெருக்கும்போது 9 8 72. இப்போ தொகுதியில் 8ஆவது பல்லால் பெருக்கும்போது நமக்கு 7 8 56 கிடைக்கும். அடுத்ததாக 12/36.
இதை நம்ம இரண்டாவது வெப்பநிலையில் பெருக்கும்போது நமக்கு 72 கிடைக்கும். தொகுதியில் இரண்டாவது வெப்பநிலையில் பெருக்கும்போது 24. இப்போ நம்ம வரிசை எடுத்து எழுதலாம். அதாவது -30/72 இருக்குது. அடுத்ததாக -99/72 இருக்குது. அடுத்து -45/72. அடுத்ததாக 56/72. அடுத்ததாக 24/72. இப்போ நம்ம அதாவது பகுதியை சமமாக்கி கொண்டு வந்திருக்க விகித முறை எண்கள். இப்போ நம்ம ஏறு வரிசையில் எழுதுவோம். ஏறு வரிசையில் எழுதும்போது எல்லாமே வந்து மைனஸ், ஏதாவது இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எண்களில் இது எல்லாமே வந்து குறைமுழுக்களாக இருக்குது, இது ரெண்டு மட்டும் மிகை முழுக்களாக இருக்குது. அதாவது நம்ம சிறிய எண்ணிலேருந்து பெரிய எண்ணுக்கு போகும்போது தான் வந்து ஏறு வரிசை. அப்போ சிறிய எண் அப்படின்னா குறைமுழுக்கள் தான் சிறிய எண். குறைமுழுக்கள்னு சொல்லிட்டு 3 எண்ணை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். -30, -99, -45. அதாவது குறைமுழுக்களில் மிகப்பெரிய எண் எதுவோ அதுதான் வந்து சிறிய எண். இதை வந்து நம்ம முதல்ல எழுதுவோம். அதாவது -99/72. இது வந்து மிகச்சிறிய எண்ணாக இருக்குது. இதில் அப்போ -99/72 எதுக்காக கொண்டு வந்த விகித முறை என்னன்னா -11/8 கொண்டு வந்தது. இப்போ இதை விட கொஞ்சம் பெரிய எண் எதுனா -45/72. இது எதுக்கான விகித முறை என்னன்னா -15/24 கொஸ்டினில் கொடுத்தது. அடுத்ததா -30/72. இது எதுக்காக கொண்டு வந்தோம்? -5/12. அடுத்ததா இப்போ நமக்கு மிகை முழுக்கள் இருக்குது. 24, 56 இருக்குது தொகுதியில். அப்போ நம்ம கொஞ்சம் பெரிய எண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 24 தான் எழுதணும். 24/72. இந்த 24 எது கொண்டு வந்தோம்னா 12/36. 12/36 தான் நம்ம இந்த விகித முறையை கொண்டு பிடிச்சோம். அடுத்ததாக இருக்குது 56/72 இருக்குது. இது வந்து எதுக்குன்னா 7/9, அதாவது திட்ட வடிவத்தில் நம்ம கொண்டு வந்த 7/9க்கு தான விகித முறை. இது அவங்க கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா -7 -7/-9ன்னு கொடுத்துருக்காங்க. அதை தான் வந்து நம்ம எழுதணும். இப்போ நம்ம இறங்கு வரிசையில் எழுதலாம். இறங்கு வரிசையில் எழுதுறதுக்கு அது அப்படியே கடைசியில் இருக்கிறத முதல்ல கொண்டு வருவோம். அதாவது பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணுக்கு போகும். இப்போ -7/-9, கொஞ்சம் சிறிய எண் 12/36. அடுத்ததாக -5/12. அடுத்ததாக -15/24, -11/8. இப்போ நம்ம ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசையில் எழுதியாச்சு. இரண்டாவது கணக்கு பார்க்கலாம். -17/10, -7/5, 0, -2/4, -19/20 கொடுத்துருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம மீச்சமாக எடுக்கணும். இதாவது பகுதியில் இருக்கிற எண்கள் எல்லாமே மிகை முழுக்கள் இருக்கிறதுனால நம்ம இதையும் திட்ட வடிவத்தில் மாற்ற முடியலை. எல்லாமே திட்ட வடிவத்தில் தான் இருக்குது. இப்போ இடையில இருக்கக்கூடிய பூஜ்ஜியத்தை நம்ம கணக்கில் கொள்ள வேணாம். நம்ம ஏறு வரிசையில் இறங்கு வரிசையில் எழுதும்போது மட்டும் அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தீர்வு எழுதுவோம். எழுதுறதுக்கு முதல்ல கொஸ்டின் எடுத்து எழுதிக்கிறோம். -17/10. அடுத்ததாக -7/5. அடுத்து 0. அடுத்து -2/4. அடுத்து -19/20. இப்போ நம்ம மீச்சமாக எடுக்கிறோம். 10, 5, 4, 20. 5ஆவது கொண்டால முதல்ல எடுக்கலாம். 2 10, 1 5, இந்த 4 அப்படியே இருக்கும். 4 20. அடுத்ததான் இரண்டாவது கொண்டால எடுக்கும்போது 1 2. அடுத்து 2 4, 2. அடுத்து இரண்டாவது கொண்டால எடுக்கலாம். 1 1. இப்போ நமக்கு மீச்சம் எவ்வளோ வரும்னா 2 10, 10 2 20. 20 தான் வந்து இதுக்கான மீச்சமா. மீச்சமா 20. இப்போ நம்ம ஒவ்வொரு விகித முறையெல்லாம் எடுத்து எழுதுவோம். 17/10. இதை எந்த எண்ணால் நமக்கு பெருக்குனா பகுதியில் 20 கிடைக்கும்னா இரண்டாவது வெப்பநிலையில் பெருக்கலாம். இரண்டாவது வெப்பநிலையில் பெருக்கும்போது 17 2 34 -34. அடுத்ததாக -7/5. இதை நம்ம நான்காவது வெப்பநிலையில் பெருக்கும்போது நமக்கு 20 கிடைக்கும். 5 4 20 வரும். 7 28 -28. அடுத்ததாக 0. 0 வந்து நம்ம போட்டு பார்க்க வேண்டாம். -2/4க்கு பார்ப்போம். பகுதியில் நம்ம 5 நாளாக பெருக்கும்போது நமக்கு 20 கிடைக்கும். தொகுதியில் 5 நாளாக பெருக்குவோம். 2 10 -10. அடுத்ததாக -19/20. இதை நம்ம 1ஆம் நாளாக தான் பெருக்க முடியும். 1 20 20. தொகுதியில் 1 நாளாக பெருக்கும்போது -19.
இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து வரிசையை எழுதுவோம். -34/20, அடுத்ததாக -28/20, அடுத்து -10/20, -19/20. இப்போ நம்ம ஏறு வரிசை எழுதலாம். ஏறு வரிசை எழுதுறதுக்கு நம்ம பார்ப்போம். எல்லாமே வந்து குறை முழுக்களாக தான் இருக்குது. குறை முழுக்களாக இருந்தால் என்ன செய்யணும் மேம்? அதாவது குறை முழுக்களில் மிகப்பெரிய எண்ணாக வந்து சிறிய எண்ணாக இருக்கணும். அதனால் நம்ம 34 முதல்ல எழுதலாம். -34/20. இது எதுக்கான விகிதமுறை எண் அப்படின்னா -17/10க்கு கண்டுபிடிச்சது. அடுத்ததாக கொஞ்சம் பெரிய எண். அடுத்ததாக -28/20. இது எதுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் -7/5க்கு வந்தது. அடுத்ததாக -19/20. இது எது கண்டுபிடிச்சோம்னா அதே தான், ஒன்றும் நல்லா தான் நம்ம பெருக்கணும். அதனால் -19/20 அதே தான் வருது. அடுத்ததாக கடைசியாக இருக்கிறது -10/20. இது எதோட விகித முறை என்ன அப்படின்னா -2/4. இப்போ நம்ம ஏறு வரிசை எழுதியாச்சு. இப்போ கடைசியாக ஒன்று மட்டும் நம்ம விட்டுருக்கோம். என்னென்னா 0 எப்போ சேர்க்கணும் அப்படின்னா இது எல்லாமே குறை முழுக்களாக இருக்கிறதுனால மிகை முழுக்கள், அதாவது பொதுவான எண் தான் வந்து 0 இந்த இடத்துல போடுறோம் கடைசியாக. இப்போ நம்ம இறங்கு வரிசையில் எழுதலாம். இறங்கு வரிசை என்னென்னா பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணுக்கு போகணும். 0 வந்து முன்னாடி வந்துட்டு இது கொஞ்சம் அதை அப்படியே பின்னாடி இருந்து எழுதிடலாம். -2/4, -19/20, -7/5, கடைசியாக -17/10. அடுத்ததாக கொள்குறி வகை வினாக்கள் பார்க்கலாம். 11வது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 8/9 கிடைக்க டேஷ் என்ற எண்ணை -6/11 கழிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு 8/9 விடையாக கிடைக்கணுமா. அதை எதுலேருந்து கழிச்சிருக்கணும்? -6/11 ஏதாவது ஒரு எண்ணை கழிச்சா நமக்கு 8/9 கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு எக்ஸினுடைய மதிப்பு தேவை. எக்ஸ் என்ன செய்யணும்? நம்ம எக்ஸை அந்த பக்கமாக கொண்டு போவோம். முதல்ல அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கமாக கொண்டு போகும்போது -6/11 அப்படியே இருக்கும். இந்த 8/9 இடது பக்கமாக வரும்போது மைனஸ் ஆயிரும். அப்போ -8/9 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இங்கே -xங்கிறது இந்த பக்கம் வரும்போது +x ஆகும். இப்போ இது ரெண்டு பகுதிகள் வந்து நமக்கு வேறுபாடாக இருக்குது. 11 9 இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்ய, நேரடியாக நம்ம கூட்ட முடியாது, மீச்சியமாக எடுக்கணும். மீச்சியமாக எடுக்கிறதுக்கு பதிலாக இங்கே ஒரு பகா எண் இருக்கிறதுனால நம்ம குறுக்கு பெருக்கல் கூட போடலாம். அதாவது 11 8 பெருக்குவோம். 11 8 88. அடுத்ததாக 6 9 பெருக்கும்போது 54 -54. இதுவும் மைனஸில் தான் வரும். அப்போ 11 9 பெருக்கும்போது நமக்கு மீச்சியமாவோட எவ்வளோ வரும்னா 99 வரும். 99. இப்போ இது ரெண்டையும் கூட்டும்போது நமக்கு 88 54 ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால நம்ம கூட்டும்போது நமக்கு -142 கிடைக்கும். 142/99. அப்போ எக்ஸினுடைய மதிப்பு என்னென்னா -142/99. இது உங்கள் புத்தகத்தில் 3வதோடையாக இருக்குது. அடுத்ததாக 12வது கணக்கு பார்க்கலாம். பின்வரும் சோடிகளில் எது சமான எண்களின் சோடி ஆகும்னு சொல்லி கேட்டுட்டு 4 விடைகள் கொடுத்துருக்காங்க. ஒன்றுங்கன்னா நம்ம பார்க்கலாம். இப்போ ஆவலை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா -20/12 5/3 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை அடித்து சுருக்கி பார்ப்போம். 4வது வாய்ப்பு எல்லாரும் பார்க்கும்போது 4 3 4 12 3 4 12 இங்கே 5 வரும். ஆனால் 5 வந்துச்சுன்னா -5 வரும். இது -5/3 இது +5/3 குறை முழுக்களும் மிகை முழுக்களுமா இருக்குது. அப்போ இது சமான ஜோடி. அடுத்ததாக 16/-30 கொடுத்துருக்காங்க. அடுத்து -8/15 கொடுத்துருக்காங்க. இது திட்ட வடிவத்தில் இல்லாதனால நம்ம முதல்ல திட்ட வடிவத்தில் மாற்றிக்கிறோம். 16 அதாவது -16/30 அப்படின்னு சொல்லி வரும். அதாவது பகுதியின் தொகுதியிலே நம்ம -1னால் பெருக்கணும்னா. அடுத்ததாக என்னென்னா -8/15 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை அடிப்போம். 15வது வாய்ப்பால் அடிக்கும்போது, அதாவது 2வது வாய்ப்பால் அடிக்கும்போது 15 2 30, இங்கே 8 2 16 -8. அப்போ இதுவும் -8/15, இதுவும் -8/15. அப்போ இதுதான் வந்து சமான ஜோடி. எதுக்கு நம்ம இதையும் பார்த்துக்கலாம். அதாவது 18/36 இருக்குது, 20/44. இது அடித்தாலும் நமக்கு வேறுபடாத ஆன்சர் கிடைக்கும். இது 7/-5 பகுதியிலேயே வந்து -5 -7 இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இப்போ நமக்கு ஆளை தான் வந்து -8/15 -8/15 வருது. அப்போ 2வது விடை தான் இதுக்கு சமான. இப்போ 13வது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். -5/4 என்ற விகிதமுறு எண்ணானது டேஷ் ஆகியவற்றின் இடையில் அமையும் கேட்டுருக்காங்க. இப்போ -5/4 நம்ம எளிய வடிவத்தை கொண்டு வந்து பார்க்கும்போது 2வது வெப்பெல்லாம் அடிக்கலாம். 2 4
இங்கே 2 4 வரும், மீதம் 1 இருக்கிறதுனால 0 சேர்ப்போம். புள்ளி வச்சுட்டு 0 சேர்ப்போம். 0 சேர்க்கும்போது 2 10, 2.5 வருது. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடில் அடிக்கலாம். இது 1 2, இங்கே 1 2 இருக்கும். புள்ளி வச்சுட்டு இங்கே 0 சேர்க்கும்போது என்னது, இங்கே வந்து 5ல் 2 4 இருக்கும், மீதம் 1ல் 10 0 சேர்க்கும்போது 10, அப்போ 2 10 மைனஸ் இருக்கும். அப்போ -1.25 வரும். இப்போ -1க்கு மேலே 2 5 வந்துடுச்சு. அப்போ இது எதுக்கு இடையில இருக்கும் அப்படின்னா -2க்கு இடையில இருக்குது. அப்போ -1 மற்றும் 2க்கு இடையில தான் வந்து இந்த விகித முறை என்ன, அதாவது -5/4 இருக்குது. இதுக்கான விடை என்னென்னா -1 மற்றும் -2. 4வது கணக்கு பார்க்கலாம். பின்வரும் விகிதமுறு எண்களில் எது மிக பெரியது அப்படின்னு சொல்லி கேட்டு 4 விடைகள் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த 4 விடையில் இருக்கக்கூடிய பகுதி எண்கள் எல்லாத்தையும் எடுத்து நம்ம மீச்சிமா போட்டு பார்ப்போம். மீச்சிமா போடும்போது போதிய மீச்சிமா என்ன வருதுன்னா 96 வருது. 96 எல்லாத்தையும் வச்சு நம்ம அந்த விகிதமுறை எண்கள் எல்லா பகுதி எண் எல்லாம் சமமாக்கணும் அப்படின்னா அதுக்கான விடை என்ன வருதுன்னா -68/96, -78/96, -94/96, அடுத்ததாக -93/96 வருது. இப்போ பொதுவாகவே வந்து மிகப்பெரியது கேட்டிருக்காங்க. இது எல்லாமே குறைமுழுக்களில் இருக்குது. மேலே இருக்கிறது எல்லாமே தொகுதியில் இருக்கிறது எல்லாமே குறைமுழுக்களில் இருக்குது. குறைமுழுக்கள் இருந்தால் மிகச்சிறிய எண் எதுவோ அதான் வந்து பெரிய எண். அப்போ -68/96 தான் வந்து பெரிய எண்ணாக இருக்குது. அப்போ எதுலேருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா -17/24. அப்போ இந்த அங்கிற விடை தான் வந்து இதுக்கு சரியான விடை. அடுத்ததாக 15வது கணக்கு பார்க்கலாம். 112 கீழ் 528 எளிய வடிவில் உள்ள பகுதியின் இலக்கங்களின் கூடுதல் கேட்காங்க. இப்போ 112 கீழ் 528 நம்ம சுருக்கி பார்ப்போம். அதாவது எளிய வடிவத்துக்கு கொண்டு வரணும். இப்போ 2ஆம் வாய்ப்பாடினால முதல்ல அடிக்கலாம். 2ஆம் வாய்ப்பாடினால வகுக்கும்போது 2 4, மீதம் 1 இருக்கும், 12, 6 2 12, இங்கே 8ல் 4 2 8 வரும். இங்கே அடிக்கும்போது 2 10, 6 2 12, அப்போ 56 கீழ் 264 இருக்குது. இதையும் நம்ம இரட்டைப்படையாக இருக்கிறதுனால 2ஆம் வாய்ப்பாடினால அடிக்கலாம். அடிக்கும்போது 1 2 3 2 6, 2 4, இங்கே 2 4, மீதம் 1 இருக்கும், 8 2 16, மீதம் எவ்வளோ இருக்குன்னா 28 கீழ் 132 இருக்குது. இதையும் நம்ம 2ஆம் வாய்ப்பாடினாலே வகுக்கலாம். வகுக்கும்போது 12க்கு 6 2 12, மீதம் 1 இருக்கும் 12, அதுவும் 6 2 12, இங்கே 1 2 4 2 திரும்பவும் 14 கீழ் 66 இருக்குது. இதை நம்ம 2ஆம் வாய்ப்பாடினாலே வகுப்போம். இதுவும் இரட்டைப்படையில் இருக்கிறதுனால அப்போ 2 6 2 6 இருக்கும். இங்கே 7 2 14, மீது எவ்வளோ வருதுன்னா 7 கீழ் 33 இருக்குது. இந்த 7 கீழ் 33 இது வந்து பகா எண் வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம சுருக்க முடியாது. இதுதான் வந்து இதனுடைய எளிய வடிவம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எளிய வடிவில் உள்ள பகுதினா என்னது 33. இந்த 33ஓட இலக்கங்களின் கூடுதல் கேட்காங்க. அப்போ இலக்கங்கள் அப்படின்னா 1 10, அதாவது 3 கூட்டல் 3, இது ரெண்டையும் கூட்டினோம்னா நமக்கு 6 கிடைக்கும். 6 தான் வந்து இதுக்கு சரியான விடை. உங்கள் புத்தகத்தில் இது 3ஆவது விடையாக இருக்குது, 6.